ஹாய் காய்ஸ், யூடியூப் டிப்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலில் எப்படி சரியான முறையில் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பண்ணக்கூடிய ஒரு சில செட்டிங், அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்கு, அப்புறம் டேக் இதெல்லாம் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸு, நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த மெத்தடில் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு 10 வியூஸ் போகுதுன்னா, நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 வியூஸ் இல்லாட்டி ஒரு 200 வியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து போகும். அது வந்துட்டு எந்த மெத்தடில் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு இந்த அப்டேட் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபோனில் யூடியூப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் வீடியோன்னு இருக்கும். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஷார்ட்னு இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அப்லோட் வீடியோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதே யூடியூப்பில் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் ஷார்ட் வீடியோ வந்து கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டாவதாக உள்ளது. நான் வந்துட்டு வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு உள்ள அப்லோட் வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த அப்லோட் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ வந்து யூடியூப்பில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட நேம் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் எஃப்எஃப்னு இருக்குது. இது வந்துட்டு ஒரு டம்மி சேனல் தான். நான் வந்துட்டு இன்னைக்கு காலைல தான் இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன். இதில் டைட்டில் இருக்குது. டைட்டில் வந்துட்டு உங்களோட யூடியூப் வீடியோ சம்மந்தமாக டைட்டில் வந்து கொடுத்துருங்க. ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருக்கணும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்லோட் யூடியூப் வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன். ஹவு டு அப்லோட் யூடியூப் வீடியோன்னு போட்டு நான் ஃபயர் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஃபயர் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி நம்ம எமோஜி வந்து பயன்படுத்துகிற மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி எமோஜி வந்து நான் கொடுத்துருக்கேன். பக்கத்தில் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு என்னோட சேனலோட நேம் வந்து கொடுக்குறேன். நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது வந்து எதனால் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி உங்களோட சேனலோட நேமும் உங்களோட டைட்டிலுக்கு பின்னாடி வந்து ஆட் பண்ணிங்க. இது வந்து எதனால் இதுமாதிரி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு என்னோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா என்னோட மற்ற வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். கீழே சஜஷனில் வந்து ஷோ ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்போம் வேறு ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய வியூஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஷனில் வந்து கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி டைட்டிலுக்கு பின்னாடி வந்து நம்மளோட சேனலோட நேம் வந்து கொடுக்கலாம். இதேமாரி உங்களோட சேனலோட நேமும் டைட்டில் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிங்க தெரியுமா, அந்த டைட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிங்க. இந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ சம்மந்தமாக ஒரு 7 லைனுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட வீடியோ சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் பண்ணியிருக்கேன். ஒரு 3 லைனுக்கு வந்து ஃபுல் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆரம்பகட்ட யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு நிறைய வியூஸ், நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 7 லைன் இல்லாட்டி அதை தாண்டி கூட நீங்கள் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்லாம் கதை அடிக்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து கதை அடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் மாதிரி பயன்படுத்தி என்னோட சேனலோட நேம் வந்து நான் ஒரு ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்திக்கிறேன். நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஹேஷ்டேக் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிவாஸ் யூடியூப் டிப்ஸ்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த டைட்டில் அந்த ஹேஷ்டேக் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்துட்டு என்னென்ன வீடியோ வந்து பயன்படுத்தியிருக்கேன், இந்த ஹேஷ்டேக் வந்து எந்தெந்த வீடியோக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் யார் யார் இந்த ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதேமாரி உங்கள் சேனலுக்குன்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்திக்கிறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஒரு ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா நிவாஸ் யூடியூப் டிப்ஸ்னு ஒரு ஹேஷ்டேக் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்த ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ்னு ஒரு ஹேஷ்டேக் இருக்குது. அப்புறம் ஹவு டு அப்லோட் யூடியூப் வீடியோ அப்லோட் 2021 தமிழ், இந்தமாரி வந்து நான் ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இதேமாரி உங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹேஷ்டேக்லேருந்து ஒரு 8 ஹேஷ்டேக் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதிகபட்சம் ஒரு 15 ஹேஷ்டேக் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதை தாண்டி வந்து ஹேஷ்டேக் வந்து பயன்படுத்தாதீங்க. அப்புறம் உங்களோட சோசியல் மீடியா ஏதாச்சும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்தமாரி சோசியல் மீடியாவில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதோட லிங்கை கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் இல்லை, அதனால் அதோட லிங்க் வந்து நான் இதில் வந்துட்டு ஆட் பண்ணலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பப்ளிக்கு, இன்ஸ்டம் ப்ரீமியரு எல்லாமே இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களோட வீடியோவை அன்லிஸ்டடில் போட்டுடுங்க. அன்லிஸ்டடில் போட்டுங்க. எதனால் அன்லிஸ்டட் போடுங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ வந்து இப்போ கூகுள் குரோமில் நிறைய வீடியோ கிளிப்பாக இருக்கட்டும், ஃபோட்டோ எல்லாமே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. இதை வந்து அன்லிஸ்டடில் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஏதாச்சும் காப்பிரைட் கிளைமாக இருக்கட்டும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்.
இந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைம் இருக்குது, இந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் காப்பிரைட் கிளைமாக இருக்கட்டும், காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும், ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடலாம். இதனால் உங்கள் சேனலுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நான் வந்துட்டு என்னோட யூடியூப் வீடியோ வந்து இப்போ நான் ஒரு வீடியோ வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா அந்த வீடியோ ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அந்த வீடியோக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா எல்லாமே வந்து அன்லிஸ்டடில் போட்டால் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் ஒரு பிகினர் யூடியூபர் இருந்தீங்கன்னா அன்லிஸ்டடில் வந்து போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் அன்லிஸ்டடில் போட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லொக்கேஷன் வந்து நான் கொடுத்துட்றேன், மயிலாடுதுறைன்னு கொடுத்துட்றேன். இந்த மயிலாடுதுறை எதுக்காக நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு என்னோட மயிலாடுதுறை லொக்கேஷன் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இல்லாட்டி ஒரு 100 பேருக்காவது இந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். மயிலாடுதுறையில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை போட்டு யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணுவாங்க. மயிலாடுதுறை அப்படின்னு வச்சு சர்ச் பண்ணாங்கன்னா அந்த மயிலாடுதுறையில் உள்ள எல்லா வீடியோமே வந்து ஷோ ஆகும். நான் வந்துட்டு லொக்கேஷன் வந்து மயிலாடுதுறை வந்து செட் பண்ணியிருக்கேன். அப்படி யாராச்சும் மயிலாடுதுறையில் உள்ளவங்க யாராச்சும் சர்ச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து அவங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மயிலாடுதுறையில் ஒரு 100 பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா யாராச்சும் சர்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்துட்டு என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் வந்து யூடியூப்ல ஏதோ வீடியோ போட்டிருக்கான், அது வந்து கிளிக் பண்ணி பார்க்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்னோட வீடியோ வந்து பார்ப்பாங்க, என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. இந்தமாரி வந்து நம்ம லொக்கேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆரம்ப கட்ட யூடியூப்பில் இருந்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு வந்து லொக்கேஷன் வந்து செட் பண்ணிங்க. தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தமிழ்நாடு வந்து லொக்கேஷன் செட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் உங்கள் வீடியோ வந்து ஷோ ஆகும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து கிளிக் பண்ணிங்கன்னா அமெரிக்காவில் உள்ளவங்க, சென்னையில் உள்ளவங்க, இந்தமாரி உள்ளவங்கலாம் பார்ப்பாங்களான்னு கேட்டால் அவங்களும் பார்ப்பாங்க. அதனால் உங்களோட வீடியோக்கு வந்து நீங்கள் லொக்கேஷன் வந்து செட் பண்ணிங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இந்தமாரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நோ நாட் மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு பாருங்க, ரெண்டாவதா அதை வந்து கொடுத்துருங்க. மேட் ஃபார் கிட்ஸ்னு மேட் ஃபார் கிட்ஸ்ன்ட்டு அதை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு இப்போ வந்துட்டு நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டு அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களோட ஒயிட் ஸ்டுடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் மேலே அந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பென்சில் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை அங்கே பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும். இந்த கிளிக் பண்ணி உங்களோட வீடியோக்கு நீங்கள் தமிழில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த தமிழில் வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு யூடியூப் டேக் ஜெனரேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து அப்டேட் கேட்குது, நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். அடுத்தது இதில் வந்துட்டு உங்கள் சேனல் சம்மந்தமாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு குக்கிங் சேனல்னால் குக்கிங் சம்மந்தமாக பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னா பிரியாணி செய்வது எப்படி அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரியாணி செய்வது எப்படின்னு பார்த்து அது சம்மந்தமாக உள்ள கீவேர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இதேமாரி உங்கள் விளாக் சேனலாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு டெக் சேனலாக இருக்கலாம், ஒரு கேமிங் சேனலாக இருக்கலாம். உங்கள் சேனல் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அதுக்கான கீவேர்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கீவேர்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணினா சிக்கன் பிரியாணி அப்படியே நீங்கள் வந்துட்டு இதில் காப்பி டேக்ன்ட்டு பாருங்க, அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அந்த ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் வந்துருங்க. ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் வந்துட்டு டேக் இருக்குது பாருங்கள், அந்த டேக்கில் வந்து அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. அதேமாதிரி உங்களுக்கு என்னென்ன டேக் வேணுமோ அந்த டேக் எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு டேக் வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டு காப்பி டேக் கொடுத்துட்டு இதுமாரி வந்துட்டு டேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் டேக் வந்து ரெடி பண்ணி ஒரு 500 வார்த்தைக்கு வந்து டேக் வந்து ரெடி பண்ணி யூடியூப்ல வந்து வீடியோ அப்லோட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் டேக் எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட்னு இருக்கு பாருங்க, இதை வந்துட்டு அப்படியே கிளிக் பண்ணி இல்லை பப்ளிக்னு கொடுத்துட்டு இல்லை சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணினா உங்களோட வீடியோ வந்து யூடியூப்ல வந்து பப்ளிஷ் ஆகிடும். இந்த மெத்தடில் நீங்கள் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனல் வந்து வேறு லெவலில் வந்து க்ரோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டில் லாஸ்ட்டில் உங்களோட சேனல் நேம் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டைட்டில் என்ன வச்சிங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு நீங்கள் ஏதாச்சும் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. டேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டேக் வந்து ஃபுல்லாக கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500 வார்த்தைக்கு வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து நம்ம டேக் வந்து செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் 500 வார்த்தைக்கு வந்து டேக் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிடுங்க. ஒரு 450 வார்த்தை இல்லாட்டி ஒரு 480 வார்த்தை அது ஃபுல்லாக வந்து டேக் வந்து செட் பண்ணிடுங்க. டேக் வந்து நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து யூடியூப்பில் வந்து யாராச்சும் ஒருத்தங்க சர்ச் பண்ணுறாங்க பிரியாணி செய்வது எப்படி 2021 தமிழ் அப்படின்னு ஏதாச்சும் சர்ச் பண்ணுறாங்கன்னா இந்த கீவேர்டு வந்து உங்களோட வீடியோக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அப்படியே வந்துட்டு உங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். அதை பார்த்து உங்களுக்கு கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களோட சேனலுக்கு வந்துட்டு உங்களோட வீடியோக்கு வந்துட்டு டேக் வந்து செட் பண்ணுங்கள். டேக் செட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேனல் வந்து வேறு லெவலில் வந்து க்ரோ ஆகும். நான் சொன்ன அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.